தமிழக அரசின் 2026-27 பட்ஜெட் தொலைநோக்கு பார்வையுடன் அமைந்துள்ளதாக தமிழக அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நியூஸ்7 தமிழுக்கு அவர் அளித்த பேட்டியில், நீர்ப்பாசனம், நீர் மேலாண்மை, கால்நடை வளர்ப்பு மற்றும் மின்சார மானியத்துக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என கூறினார். அதே நேரத்தில் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 100%, பிற விவசாயிகளுக்கு 50% கடன் தள்ளுபடி வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதி வேளாண் பட்ஜெட்டில் இடம்பெறுமா என விவசாயிகள் ஆவலுடன் காத்திருப்பதாகவும் தெரிவித்தார். வேளாண் பட்ஜெட் தொலைநோக்கு பார்வையோடு அமைந்திருக்கிறது. குறிப்பாக நீர்ப்பாசனத்துறைக்கு 9,264 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். கிராமப்புற பெண்கள் நலனை முன்னிறுத்தி ஆடு வளர்ப்பிற்கு 110 கோடி ரூபாய், பால் வளத்தை பெருக்குவதற்காக கறவை மாடுகள் வழங்குவதற்கு 10,000 கோடி ரூபாய், அதேபோல் மின்சார மானியம் 7,332 கோடி ரூபாய், நீர்வளம் காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு 150 கோடி ரூபாய், இப்படி பல்வேறு வகைகளில் நீர்ப்பாசனத்தை, நீர் மேலாண்மையை மேம்படுத்துவதற்கான வகையில் நிதி ஒதுக்கீடு செய்திருப்பது வரவேற்கத்தக்கது. விவசாயிகளுக்கு தமிழக வெற்றிக் கழகம், அதன் தலைவர் இன்றைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தேர்தல் களத்தில் வாக்குறுதி அளித்தபடி கூட்டுறவு கடன் சிறு குறு விவசாயிகளுக்கு 100%, பெரு விவசாயிகளுக்கு 50% அறிவிப்பு நாளைய வேளாண் பட்ஜெட்டில் இடம்பெறுமா என்கிற ஏக்கத்தோடு விவசாயிகள் காத்திருக்கிறார்கள். அதற்கு முதலமைச்சர் உரிய முன்னுரிமை கொடுத்து விவசாயிகளுடைய நன்மதிப்பையும் பெறுகிற வகையில் வேளாண்மையில் ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய பின்னடைவு, இந்த ஆண்டு மிகப்பெரிய வறட்சி, குருவையை இழந்திருக்கிறோம், சம்பாவையும் சாகுபடி செய்வதற்கு முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிற நிலையில் அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும்.